தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீரன்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மறித்திருப்பேன். நீரன்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே. சொத்தோ சும தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சும தேடவில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீரன்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மறித்திருப்பேன். உடையன சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உடையன சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேர போலோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேர போலோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ அழைத்திருப்பேன். தாயின் கருவிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீரன்னை தேடி வரவிருந்தார் நான் என்றோ மறித்திருப்பேன். நீரன்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நேற்று இன்று என்று மாறாதிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பாராட்டின எல்லா கிருபைகள் தயவுக்காக, தேவன் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுது எங்களை தேடி வந்து எங்களை ரட்சிப்பதற்காக உம்முடைய சிலுவையிலே ஜீவனை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, அழியாத வாழ்வை கொடுப்பதற்காக, நித்திய ஜீவனை தருவதற்காக நம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக
எங்களுக்கு கிடைத்த விடுதலைக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இந்த திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், திருச்சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், இங்க நடக்கிற ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த நேரத்துல தேவதாசர்கள் கூடுகிற இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வரக்கூடிய பிள்ளைகளையும் சுபபத்திரமாய் கொண்டு வாங்கப்பா. இடம் தெரியாமல் எங்கேயும் அடையாதபடிக்கு நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து சேர சில இடங்களில் சிக்கலான பாதைகள் இருந்தாலும் கர்த்தர் நேர்வழியாய் நடத்தி வந்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற தேவதாசர்களுக்காக நன்றி தகப்பனே. எல்லா தேவ பிள்ளைகளையும் சுபத்திரமாய் கொண்டு வந்து இந்த நாளில் நடக்கிற இந்த கூட்டத்தை கர்த்தர் உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆசீர்வதித்து தரும்படியாக ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினால் வழி நடத்த வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து உயிர் திறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எலியாவின் தேவனை இறங்கிற நேரம் என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். பிரைஸ் ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அர்த்தனியாகவே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அர்த்தனியாகவே, ஒருவர் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நான் ஒருவர் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நாம் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நாம் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், இறங்கிடுவார் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அனலாகும் எங்கள் அர்த்தனியாகவே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அர்த்தனியாகவே. வழிமாறிக்குள் தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை தொடர்வார், வழிமாறிக்குள் தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை தொடர்வார், நான் கடலில் அலை நோக்கி துதித்தாலும், நான் கடலில் அலை நோக்கி துதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார், மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும்
நதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் புல் நடப்பே, பின்னிட்டு பாராமல் புல் நடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை கரம் நடத்தும். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜாலையே. அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜாலையே. ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இதுவரைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே எலியா என்ற ஒரு ஊழியக்காரனுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி இயேசுவின் நாமத்திலே இந்த இடத்துல கூடி ஊழியக்காரர் கூடி இருக்கிறாங்க. ஆவியானவரே, தேவ வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எல்லா நுகங்களை உடைக்கட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. இந்த பகுதியில இந்த ஏரியாவில் கிரியை செய்கிற எல்லா தீய பலிபீடங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ அக்கினியாக ஒவ்வொரு கர்த்தர் மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்திலே. தேவ வல்லமை ஒவ்வொரு தொடட்டும் ஆண்டவரே. தேவனுக்கு விரோதமாக இருக்கிற பலிபீடங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உடைக்கிறார் இயேசுவின் நாமத்திலே. ஆவியானவர் அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதுமாக ஒரு தேவ அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதுமாக ஒரு அக்கினி தீ எரியட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் அபிஷேகம் இன்னைக்கு ஒவ்வொரு மேல தேவன் ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்திலே. ஒவ்வொரு ஊழியரும் அக்கினி ஜுவாலை எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. நாங்கள் வந்த வண்ணமா விரும்பியா போகக்கூடாது. ஒரு தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு தேவ அக்கினியை பெற்றுக்கொண்டு போகணும் ஆண்டவரே. எங்களுக்கு திரும்ப தருமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியர் கொடுத்து அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே. தேவன் தேவைகளை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரவேண்டிய ஒவ்வொரு ஊழியரும் தேவன் கொண்டு வருகிறார் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்குவீராக. நான் உனக்கு முன்னே போய் கோடலான சபையாக சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி தருவீராக. எல்லா பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவீராக. இந்த சபை முழுவதுமாக ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல என்னை கடனால ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புவீராக இயேசுவின் நாமத்திலே. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஸ்தலத்தை தேவன் 1000 மடங்கு கர்த்தர் பெருக செய்வீராக. நீர் அப்படியே செய்வர கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆரம்ப முடிவரையும் என் தேவனுடைய பிரசன்னத்தை நடத்தட்டும் ஆண்டவரே. எல்லா தூக்கம் அசதி சோப்பல் எல்லா போன்றாயின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியில போகட்டும் ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவி ஒவ்வொரு மேலும் தங்குபடியாக கிருபை தருவீராக. ஆரம்ப முடிவரை தேவ பிரசன்னம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தவும். எனக்காக உயிர் தந்த ராமநாயகா இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பேசுவோம்.
எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, பாவியை மீண்டு வந்த ஜெகத்திரட்சகனே, பாவியை மீண்டு வந்த ஜெகத்திரட்சகனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, எனக்காக எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, மரித்த பின் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, மரித்த பின் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்த தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்த தெய்வமே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, 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 பிராணநாயகா. ஜெபிப்போம். ஊழியரின் சுகத்தை இருக்கிற தேவன் நம் தேவன். ஊழியர்களுடைய சபைகளில் தேவன் தாமே இறங்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஊழியர் கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப ஆராதனையில் ஆண்டவரே ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் கடவுள்களை சிறப்பித்தார். வருகிற வழிகளில் ஆண்டவரே தேவன் தாமே நீர் துணையாய் இருக்குமான நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே போதகரின் சுகத்தை விழுங்குகிற தேவன், பரிசுத்தவான்கள் சுகத்தை விழுங்குகிற தேவன். அதனால் ஆண்டவரே ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம், மனைவி மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்த குடும்பம், நீர் தேர்ந்தெடுத்த குடும்பம் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதி தேவைகள் சந்தியம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே யாருக்கெல்லாம் ஆண்டவரே போதனமாக யாருக்கெல்லாம் ஆண்டவரே இடம் இல்லாமல் தேவ ஆலயம் கட்ட வேண்டும் என்கின்ற அவளோடு இருக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களையும் கேட்டாண்டவரே ஒரு இடத்தை தருவீராக. அந்த இடத்திலே தேவாலயம் கட்டுப்படியான ஒரு கிருபை நீ தருவீராக ஆண்டவரே. நமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லா தேவ ஆலயங்களையும் ஆண்டவரே விசுவாசிகளுக்கு திரளாக வந்த தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வாராக. ஒவ்வொரு ஆலயத்தையும் ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுக்காய் ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் நூறுத்தையாக ஆசீர்வதிப்பீராக. ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு போதகரையும் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எத்தனை சோதனைகள், எத்தனை துன்பங்கள்,
எத்தனை கவலைகள், எத்தனை கஷ்டங்கள் வந்தால் தேவன் தாமே எங்களோடு இருக்கிறார், இயேசு எங்களோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு தைரியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். எத்தனை போராட்டங்கள் தேவ ஆலயத்தில், எத்தனை போராட்டங்கள், எத்தனை துன்பங்கள் நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அதையெல்லாம் மறுத்த தேவன் நீரப்பா ஆண்டவரே. அனைத்தையும் ஆண்டவரை சமாதானப்படுத்துகிறார். இந்த வேலையிலும் ஆண்டவரை இங்க ஊழியர் கூட்டத்தை நடத்த இடப்படுத்த ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். மேலும் 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 ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவர் செய்கிற எல்லா ஊழியர்களும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. நடக்கின்ற தேவ ஊழியர்கள் கூட்டத்தில் ஆண்டவரை அநேக தேவ ஊழியர்கள் கலந்து கொண்டு, பரிசுத்தவான்கள் கலந்து கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாருங்கள். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும். துதி கன மகிமை எல்லாம் கேட்டுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவ ஊழியர் ஐக்கிய கூடுகையிலே நம் ஊழியக்காரர்கள், பிஷப்புமார்கள், பிரதம பிரேரர்களும் கலந்து கொண்டு கர்த்தர் நமக்கு அந்த பரிசுத்தமான ஊழியத்தை நமக்கு தந்தபடினாலே அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே நான் மரிக்க ஆயத்தமாய் இருக்கிற அதை விளக்குகிற ஒரு அற்புதமான ஒரு பழைய பாடலினோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி நம் ஊழியத்திலே கர்த்தர் இன்னும் உற்சாகமாக, பரிசுத்தமாக, உண்மையாக இந்த சத்திய ஊழியத்திலே நாம் கடந்து போகும்படியாக நமக்கு ஒரு ஐக்கியத்தை நம் எல்லோருக்கும் இணைந்து இந்த தேவ ஊழியர் ஐக்கிய கூட்டத்தை தொடர்ந்து நாம் பின்பற்றி இதை கர்த்தருக்குள்ளாய் நாம் அற்புதமாய் நடத்த இந்த நாளிலும் கூட ஒருமித்து வந்திருக்கிறபடினாலே என்னோடு கூட தெரிந்தவர்கள் இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, ஆயத்தமானேன் தேவே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறது, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறது, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயரே துணியே, இதை யார் என்று கேட்பாரோ. என் துயரே துணியே, இதை யார் என்று கேட்பாரோ. என் காரியமாக யாரை நான் அழைப்பேன் என்றே வந்தினீரே. என் காரியமாக யாரை நான் அழைப்பேன் என்றே வந்தினீரே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆதி விசுவாசம் தாங்கிடவே, ஆண்டவர் அன்பு பொங்கிடவே. ஆதி விசுவாசம் தாங்கிடவே,
எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். நான் எப்போதும் நிர்மூலமாகாமல் சுத்த கிருபாண்டவரே தகப்பனே, இந்த வருடத்தில் 6 மாதங்கள் கடந்து இந்த 7வது மாதத்தில் 2ஆம் சனிக்கிழமை தேவ ஊழியர் ஐக்கிய கூட்டத்தை நீர் மட்டும் எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பல பகுதிகளிலிருந்து ஆண்டவரே உங்களுடைய ஊழியர் கூட்டத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சுவிசேஷகர்களையும் பிஷப்புமார்களும் ஆண்டவரே வாகனத்தில் வரும்பொழுது ஆண்டவர் எந்த ஒரு தடைகள் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரை குறித்த நேரத்திலே ஆண்டவரை நீங்க வர கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கோணலான செவ்வையாய் மாற்றி வழிவாசல்கள் திறக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அழைக்கப்பட்ட கதவுகளை திறக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் தகப்பனே, இந்த ஊழிய பாதையிலே ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்த ஆண்டவரே ஒருவர் ஆண்டவர் நாங்கள் நிர்விசமாய் ஊழியர் செய்யாதபடிக்கு உற்சாகத்தோடு கூட ஆண்டவரே உத்தமமாய் நாங்கள் ஊழியர் செய்ய உதவி செய்யப்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பகுதிகளை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய பாதையில நாங்கள் ஆண்டவரை முன்மையும் உத்தமமாய் ஊழியர் செய்ய உதவி செய்யப்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வழி நடத்தபடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தேவ ஊழியர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர் குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பொருளாதார தேவைகளில் பின்தங்கி இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அவர்கள் நீ போஷித்து பலப்படுத்தி ஆண்டவரே அவர் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே நல்ல சுகபலனை தந்து தகப்பனே ஆயுஷ் நாட்கள் பெருக செய்த ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தில் வல்லமே பயன்படுத்தபடி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதே போல ஆண்டவரே தங்கள் கொடுக்கப்பட்ட துணைவியாருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஊழியர்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அந்நியர்கள் ஆண்டவரே ஊழியக்காரர் குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்கு பயந்து எங்கள் பிள்ளைகளின் மனைவி கர்த்தர் சமூகத்தில் உண்மையாய் ஊழியர் செய்ய நீர் உதவி செய்யப்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தமாய் ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் சுவிசேஷம் செய்யவில்லை என்றாலும் ஆண்டவரே எங்களுடைய நடக்கைகள் எங்களுடைய செய்கைகளை பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்ய ஆண்டவரே. இந்த பகுதியில் நாங்கள் ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அனகத்தூர் பகுதி, பம்பல் பகுதி, பல்லாவரம் பகுதியை ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் உற்சாகமாய் செய்ய உதவி செய்யப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியருக்கு நல்ல சுகபலனை தாருங்க ஆண்டவரே. எத்தனையோ ஊழியக்காரர் பலவீனத்தோடு ஆண்டவரே வியாதி நிமித்தமாய் ஆண்டவரே நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற ஊழியர்களை நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த காலை ஆராதனையில் நாங்கள் கலந்து கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாய் தகப்பனே அப்பா, இந்த கூட்டத்தை நீர் வல்லமையாய் நடத்துங்க ஆண்டவரே. செய்தி கொடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் தேவதாசர்களும் ஆண்டவரே நீர் அபிஷேகித்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, விடுதலை தாருங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்யப்படுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஆண்டவர் ஒருங்கிணைத்து ஆண்டவரே ஒரு வாரத்தோடு கூட ஆண்டவரை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் ராஜையாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல சுகபலனை கொடுத்து தகப்பனே ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவர் இந்த பகுதியில ஐயோடு கூட நாங்கள் இணைந்து செயல்பட நீர் உதவி செய்யப்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போலப்பா விசேஷமாய் ஸ்டீபன் ராஜையர்கள் அருள் ஐயாக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. திறந்து கொடுத்த அந்த ஆலயத்திற்காக ஆண்டவரே இந்த கூட்டத்தை நடத்தும்படியாய் திறந்து கொடுத்த ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் இந்த சபையில நடக்கிற ஆராதனையிலே நீர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் கொள்ளை பெறதா நீர் கொடுத்து தகப்பனே
பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்நியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே இந்த ஒலிபெருக்கின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை ஜனங்கள் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. மனம் திரும்பி இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை நீங்க உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. இது நிமித்தமாய் அநேக ஆத்துமக்கள் இந்த ஆலயத்திற்கு வரும்படியான கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே குடும்பத்தில் பாஸ்டமாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனத்தோடு கொண்டு குடும்பமாய் என்ற ஊழியம் செய்கிற அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் நாங்கள் பெருமையாக போகக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்யப்படுகிற ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு உங்களோட நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Praise the Lord. Jesus, praise the Lord. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் பாடலாம். ஸ்தோத்திரம் 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 ஐமே தேவனே ஸ்தோத்திரம். ஓ ரபதரகதுலபகதரகதுலபகதரகதுலபகதரே. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதாலே ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதாலே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உமக்காக நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காக நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன். பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே.
எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. Praise the Lord. அல்லேலூயா. ஜெபம். ஜெபிக்கலாம். நம் தேசம் எல்லாம் இயங்கும் அப்படி குடி பார்க்கணும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும். நம் வாழ்கின்ற பகுதிகளில் சபையை சுற்றி எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு தேவனை சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஆத்மாக்களை நிரப்பணும். இந்த தேசம் எல்லாம் இயங்கும் ஆண்டவரை சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டு வாழ நல்ல ஜெபிக்கலாமா? ஒரு கரம் பிடித்து ஜெபிப்போம். சுதந்திர நாமே அப்பாவை நன்றி ஒன்று துதிக்கிறோம். அந்த விரைவில் நன்றி ஒன்று துதிக்கிறோம். ஆண்டவரே குமாரனாக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே நாமத்தில் எதை கேட்பீர்களோ இந்த தருகள் சொன்னீங்கப்பா. உங்கள் நாமத்தினாலே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம், கேட்கிறோம். ஆண்டவரே இந்திய தேசம் ஆசீர்வாதமாக இருக்க, இந்திய தேசம் ஆளுகின்ற அதிகார ஞானத்தால் நிரப்பப்பட, இந்திய தேச மக்கள் ரட்சிக்கப்பட, தமிழகத்தில் எல்லா மக்கள் ரட்சிக்கப்பட, நாங்கள் சபை ஊழியம் செய்கிற சுவிசேஷம் செய்கிற எல்லா மக்களும் எங்களுடைய ஆண்டவரே சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட மனத்திற்கு சபைக்கு வர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக சொல்ற மாட்டோங்க. ஒருவர் ஜபத்தை தள்ளாத தேவனே, எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்வீராக, எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்வீராக. எந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஜபம் அந்த கரங்களை வந்து சேர்ந்து விசுவாசிக்கிறோம்ப்பா. அதுவே அப்படியா சாமி நடக்கிறதுக்கான சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். அந்த 2026 சட்டமன்றத்தில் ஜெபிக்கமானவர் நீர் ஆண்டவரே அப்பா உங்க சித்தமானவர்களை கர்த்தாவே கொண்டு வந்து ஆட்சி அமர்க்க கிருபை செய்யுங்கப்பா. சொல்லுங்கள் எங்களுக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்துவ மக்களுக்கு விரோதமாக எழுப்புகிறவரை கர்த்தர் ரட்சிப்பீராக. சொல்ற நீரே எல்லாரையும் ஆண்டவரே தொடுவீராக. ஆண்டவரே ஒரு சுத்தமான முதலமைச்சரை கர்த்தர் தலைமையாற்ற ஆளுகின்ற பிரதம மந்திரிகள், எம்பி, எம்எல்ஏக்கள், ஆண்டவர் ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் எல்லாரையும் ஆண்டவரை உடைய வல்ல கருத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். காவல்துறை ஆண்டவரை எல்லா நீதிபதி எல்லாரையும் நீங்கள் ஆண்டவரை அவர்களை ஆக்கிரமிப்பு செய்து நீர் ஆண்டவரை அதிகாரம் ஆண்டவரை ஒப்புக்கொடுக்கிறாவே பெரிய காரியங்களை செய்யும். இந்திய தேசமைக்கும், இந்திய தேசமைக்கும் இயேசுவே இயேசுவே என்ற நாமம் இந்த சட்டம் ஒலிக்கட்டும். ஆசிரியை சபை சுற்றி எல்லா மக்கள் இயேசு நாமத்தை ரட்சிக்கப்பட்ட மாட்டவர்கள் இந்த இடத்துல சபை போதவர்களை ஜெபித்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக பெரிய அற்புதம் நடக்கட்டும். அதிசயம் நடக்கும். ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்கு திரும்ப செய்யுங்கப்பா. அந்த நாளில் அப்பா இந்த இடத்தை அப்பா வந்திருந்தால் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதி. இதற்காக பிரயாசப்படுகிற பிஷப் ஆண்டவர் ராஜையாவுக்காக, அந்த துறவியாருக்காக, அவரோட இணைந்து பயணிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை பாசமாக ஜெபிக்க ஆசீர்வதிக்கிறாங்க. காத்துக்கொண்டு வழிநடத்தும் செய்து கொடுக்கப்படும் தாசர் வல்லமையாற்றப்படும் எங்களுக்காய் நீ பேசும் புதிய மகிமையான இடத்துக்கு தேச கிறிஸ்துவை வல்லமை உள்ள திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு தேவன் மகிமை. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்றாரு 9 வருஷம் தலை தண்ணீராலும் என் கண்கள் கண்ணீரால் என்றால் நலமா இருக்கமே என் குமாரன் குமாரனும் சீர்கட்டு போறாரு 5 போறாரு இல்லையா உற்சாகமாக பாடல் பாடுவோம் அம்மை நல்லையா சொல்கிறோம். சொல்ற உற்சாகமாக என்னோட கண்ணை தட்டி பாடுவோம் அம்மை நல்லையா. என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட, நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட, என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். கழுதை கூட தன் எஜமானனை அறியும் என் தேசத்து ஜனங்கள் உம்மை பறந்தார்களே. கழுதை கூட தன் எஜமானனை அறியும் என் தேசத்து ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. இது அறியும் என் ஜனங்களுக்காக
கண்ணீரோடு ஜெபித்திட நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட தேடி சென்று ஒருவனை தேசம் எங்கோ இறப்பில் நிற்க ஒருவனை காணே நின்றேன் நான் தேடி சென்று ஒருவனை தேசம் எங்கோ இறப்பில் நிற்க ஒருவனை காணே நின்றேன் இதாரியே நான் இருக்கின்றேன் ஜபாவி ஊற்றிடுமே இதாரியே நான் இருக்கின்றேன் ஜபாவி ஊற்றிடுமே என் கரையெல்லாம் நீராகணும் என் கண்களெல்லாம் கண்ணீராகணும் நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட தேசமெல்லாம் ரத்த வெள்ளம் கண்டு என் ஜனங்கள் சிதறி சிறையானார்கள் தேசமெல்லாம் ரத்த வெள்ளம் கண்டு என் ஜனங்கள் சிதறி சிறையானார்கள் அயலகான என் தேசமே நீ அலங்கோல் பாடலே அயலகான என் தேசமே நீ அலங்கோல் பாடலே என் தலையெல்லாம் தண்ணீராகணும் என் கண்களெல்லாம் கண்ணீராகணும் நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட நம்ம 10 நிரம்ப கையில தட்டி நம்ம வச்சாகணும் ஒரு விசுவாசம் தன்னோட சொல்லாதோமா நம்ம சொல்லாங்க அல்லேலூயா அதுக்கு என்னங்க முதல்ல நாளே சொன்னாரு 10 நிரம்ப கை தட்டாங்க ஆராதிப்போம் அல்லேலூயா ஜெபிப்போம் ஆமென் சோதரமானவரே உடைய கிருபையும் வெளிப்பட்டாதே எந்த தேசத்தாவும் என் தேவனே அல்லேலூயா 140 கோடி ஜனங்கள் மேல என் ஜனங்கள் ஆண்டவரே 7 லட்சத்துக்கு மேல கிராமங்கள் ஆண்டவரே 5 கோடி பாராயணம் வரைக்கு எல்லா கிராமங்கள் நல்ல திருச்சபையில் ஏந்தி ஜெபிக்கிறவர்கள் ஆவிக்குரிய சபையில் ஏந்தி ஜொலிக்கும்படி என் தேவனே கர்த்தருக்காக தகவனே தன்னை அர்ப்பணித்து ஊழிய செய்ய ஊழிய தாசனை எழுப்புங்கப்பா என் கிராம ஊழியம் என் தேச ஊழியம் தகவனே என் தேவ பிரசன்னம் வெளிப்பட்டாத தகவனே 546 எம்பிகளை சந்திங்கப்பா எம்எல்ஏக்களை சந்திங்கப்பா மந்திரிமார்களை சந்திங்கப்பா என் தேவனே அதில் அகத்தியா அக்கிரமா நிற்கிற ஜனங்கள்லாம் தகவனே கண்ணோக்கி பாருங்கப்பா என் தேசத்துல பாயாகிற ஜனங்களை மீட்டெடுக்க எழுப்புங்கப்பா நீ ரத்த சிந்தி மீட்டத ஜனங்கள் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அப்பா பிதாவே நான் திறப்புல நிற்கும் சேவரை அழைக்கும் ஒருவரை தேடி ஒருவரே காண சொல்லுங்கப்பா என் தேவனே மகிமை எழுப்புங்கப்பா இதோ அடியே நான் இருக்கிறேன் சொல்றாவே எழுப்புற ஒவ்வொரு ஊழியராகட்டும் ஒவ்வொரு வேலைக்காரப்பையும் எழுப்புங்கப்பா உமக்காக ஜெபிக்க உமக்காக துதிக்க உமக்காக ஒரு சேர்ந்த ஆயத்தப்படுத்த தகவலே இவரை பயன்படுத்துங்கப்பா உன் சித்த என்னது தெரிந்து ஓட ஒவ்வொரு ஊழியரை எழுப்புங்கப்பா என் தேவனே பேருக்காக பெருமைக்காக தானே என் தேவனுக்காக வாயில் கொடுத்து எழுப்புங்கப்பா கர்த்தர் நான் மகிமைப்பட தகவலை ஒவ்வொரு ஊழியரையும் சிங்கங்களாக கழுகுகளாக எழுப்பி ஜொலிக்கும்படி செய்யுங்கப்பா கர்த்தர் நான் மகிமைப்படுவதை செய்யுங்கப்பா நலப்படுத்தி நடத்துங்கப்பா மீட்பதும் ரட்சகரும் பேசும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். Praise the Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. திருந்த பாடல் எங்கள் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எங்கள் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே
நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஊழியர் கொள்கைக்காக, ஊழியர் கொள்கை நடத்துகிற பிஷப்புக்காக, ஊழியர் கொள்கை வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக, ஊழியர் கொள்கைகளை கட்டதாமே ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற ஆலயங்களுக்காக, கட்டப்பட போகிற ஆலயங்களுக்காக, கட்ட தேவைகளை சந்திக்கும்படியாக, கர்த்தர் மனம் இருக்கும்படியாக, கிராமங்கள் தோறும் ஒரு சபை, கிராமங்கள் தோறும் ஒரு ஊழியம், கர்த்தருடைய ராஜ்யங்கள் கட்டப்படும்படியாக ஊழியக்காரர் ஒன்று சேர நாம் ஜெபிக்க போகிறோம். ஆர்ப்பரிக்கிற சோத்திரம் பண்ணுவோம். ஆலையூர மலநலம சந்தனமா ஓரி மலநலமலநலம சந்தனமா கதுர மலநலமா ரிக மலநலம 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 சந்தனமா கதுர மலநலமா. ஹalleluya ஹalleluya. எல்லதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஊழியர் கொள்கைகளில் ஆஸ்வதிப்பதாக வேதம் சொல்லுவது ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, அது என்னமானது என்று ஊழியக்காரர் ஒன்று சேர்ந்து ஜெபிப்பது நீ விரும்புகிறீர்களாக. இந்த நாளிலே இடத்தை திறந்து கொடுத்து ஊழியக்காரர் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க, ஊழியக்காரர் துதிக்க, பாடுபடியாக, தேவ வார்த்தைகளை கேட்கபடியாக நேரத்துக்காக தருணத்துக்காக நடத்துகிற கட்டாவே ஆசீர்வதிங்க. பிஷப் ஐயாவுக்காக நடத்துகிற ஒவ்வொரு பிஷப்புகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஊழியர் கொடுக்க ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாதிரி ஏற்கனவே கட்டப்பட்ட ஆலயங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆலயங்களை கட்டி கொடுத்து ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இன்னும் கட்ட இருக்கிற அந்த இடங்கள் இருக்கிறதப்பா, ஆனா கட்ட வேண்டிய ஆலயங்கள் இருக்கிறது. கர்த்ததாமே தேவனை கட்ட தேவன் வீட்டை கட்டாராக அதை கட்டுடைய பிரயாசம் துரிதா என்று சொல்லப்படுகிறது. தேவனை கட்ட இந்த வருஷத்துல கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயங்களை கட்டுவீராக, ஆலயங்களை கட்டுவீராக, ஆலயங்களை கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறாக. தேவ சபை அது உருவாகட்டும். அது எல்லா விக்கிரகத்தின் கோட்டைகள் உடைக்கப்படட்டும். தேவ பிசாசு கிரியைகள் அழிக்கப்படட்டும். இந்த உலகம் எங்கும் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் சபைகள் எல்லாம் எழுப்பட்டதற்காக நாமத்துக்கே எங்களை காட்டி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த கருத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தேவநாமத்துக்கு மகிமையாக இந்த பகுதியில் இது அழகாபுத்தூர் பகுதியில் தான் மேல்நிலை பள்ளியிலே நான் படித்தேன். 6 வருடங்கள் அந்த பள்ளியிலே நான் படித்தேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அழகாபுத்தூர் பகுதியில் வருவதற்கு ஆர்டர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 43 ஆண்டுகள் இலக்கியத்தின் வாயிலாக நான் ஊழியம் செய்து வருகிறேன். அநேக கிறிஸ்தவ இலக்கியங்களை போதகர்களுக்கும் இன்னும் விசுவாசிகளுக்கும் வேதத்திலிருந்து தெளிவான வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சபைகளிலே போய், அது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எக்யூமினிசம், எல்லா திருச்சபைக்கும் நான் போய் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததான பாஸ்டர் அருள் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாய் நான் இருக்கின்றேன். இந்த நாட்களிலே இலக்கிய ஊழியம் செய்கிறவர்களாம் சொல்கிறதான ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னாக்கா, புத்தகம் படிப்பது குறைந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவ ஊழியர்கள் இண்டிபெண்டன்ட் திருச்சபையில் இருக்கிறவர்கள் தான் இன்னைக்கு வேதத்தை புத்தகத்தை படிக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே